அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம அங்காடியில என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, எப்பவுமே மெயின் டிஷ்ஷே பண்றீங்களே, கிரேவி மாதிரி எதனா பண்ணுங்கன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. அதுக்காகவே இன்னைக்கு சூப்பரான பிளெயின் சால்னா ரெசிபி தாங்க பார்க்க போறோம்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? எப்பயும் போல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு, பட்டை தேவையான அளவு, லவங்கம் தேவையான அளவு, ஏலக்காய் தேவையான அளவு, சோம்பு தேவையான அளவு, வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கறிவேப்பிலை தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தனியா தூள் 1 ஸ்பூன், வெறுமிளகாய் தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தக்காளி 2, தேங்காய் 1/2 கப், சீரகம் 1 ஸ்பூன், பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், கொத்தமல்லி இலை தேவையான அளவு. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. இப்ப வெங்காயம் வதங்கினதும் இப்ப 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க. இப்ப 2 பச்சை மிளகாய கீறி போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்தது கொஞ்சமா கறிவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. இப்ப 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா கலந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கலந்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க. அப்பதான் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்திருக்கும். இப்ப ஒரு ஜார்ல 1 கப் தேங்காய் போட்டு 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் உடைச்ச கடலை போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு பிளேட் ஓபன் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது தேவையான தண்ணி ஊத்திட்டு காரம் உப்புலாம் செக் பண்ணிட்டு கொதிக்க விட்டுடுங்க. இப்ப பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு நல்ல கலர் மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கொத்தமல்லி புதினா போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, நம்மளுக்கு தேவையான பிளெயின் சால்னா ரெடி. இது நம்ம சண்டே டைம்ல இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டான்னு நிறைய டிஷ்ஷஸ்க்கு இத ட்ரை பண்ணி பாருங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம உங்களுக்கு என்ன டிஷ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. சமையல் தெரியாதா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த டிஷ்ஷை ஷேர் பண்ணிட்டு சமையல் அங்காடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டி விடுங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பை.